वाणिरण्यकल्पाभ्यो नमः ग्रहदेवताभ्यो नमः ग्रामदेवताभ्यो नमः इष्टदेवताभ्यो नमः कुलदेवताभ्यो नमः सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो नमः श्रीवरुणदेवताभ्यो नमः शुभे सोमोहते ब्रह्महदिदेवताभ्येश्वराकल्पे वैवस्वतमन्वन्तरेगणुह्य प्रथमे माते अम्भोद्धुवे वातरणे वर्तकनस्मन्ने अनुरुद्रामदोद्भयणवैकण्वासामदपात्म्यं सर्वमङ्गलाय नमः श्रीवरुणाय नमः नानाविधदिव्यपरिमलपत्रपुष्प ஒரு நாள் பூஜை நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கு வந்த வணிகன் ஒருவர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். மன்னன் தனக்கு சந்ததி இல்லாதால் சத்யநாராயணவரிடம் பிரசித்ததாகவும் அதன் பலனாக மகன் வீழ்ச்சியாகவும் கூறினார். இதை கேட்ட வணிகன் தனக்கும் சந்ததி இல்லாதால் தனக்கு நாராயணன் அவர்களால் குழந்தை பிறந்தால் பின்தான் சத்யநாராயண பூஜை செய்வதாகவும் கூறினார். நடந்ததை தன் மனைவியிடம் கூறினார். 10வது மாதத்தில் வணிகனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. வணிகன் மனைவி சத்யநாராயண பூஜையை இப்போது செய்யலாம் என்றார். ஆனால் வணிகன் பெண்ணிற்கு திருமணம் ஆன பிறகு செய்யலாம் என்று கூறினார். காலத்தில் பெண்ணிற்கு விவாகமும் நடந்தது. பின் ஒரு சமயம் தன் மருமகனுடன் வியாபார விஷயமாக ரத்தனசார நகரத்திற்கு சென்றான். வணிகன் வியாபாரத்தை முடித்துவிட்டு அரசனை காண தன் மருமகனுடன் ஒரு விடுதியில் தங்கினார். பிரார்த்தனையை நிறைவேற்றாத வணிகனுக்கு பாடம் புகட்ட எண்ணி இறைவன் அவனுக்கு ஒரு துக்ககரமான சம்பவத்தை ஏற்படுத்தினார். அரண்மனையில் பொருள்களை திருடிக் கொண்டு ஓடும் திருடனுக்கு காவலர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். திருடன் காவலர்களுக்கு பயந்து திருடிய சொத்துக்களை வணிகன் மருமகனுடன் தங்கியிருந்த விடுதியில் அவர்கள் அருகாமையில் விட்டுவிட்டு ஓடிவிட்டார். அங்கு வந்த காவலர்கள் அவர்கள் இருவரையும் சிறைப்பிடித்தனர். அரசன் அவர்களை சிறையில் விட்டான். வணிகனின் மனைவியும் மக்களும் தங்கள் பொருள் அனைத்தையும் இழந்து உணவு உண்ணல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டனர். வீதி வீதியாக அலைந்து பிச்சை எடுத்து கொண்டு வந்தனர். அப்படி ஒரு நாள் வணிகனின் மகள் பிச்சை எடுக்க சென்ற போது ஒரு அந்தனர் வீட்டில் சத்யநாராயண பூஜை நிகழ்வதை பார்த்து மகிமையை கேட்டு அறிந்து பிரசாதத்தை உண்ட பிறகு தன் தாயிடம் வந்து நடந்ததை கூறினார். இருவரும் தன்னால் இயன்றவரை பொருள் சேர்த்து பக்தியுடன் சத்யநாராயண பூஜையை செய்தனர். அதன் பலனாக பகவான் அரசனின் கனவில் தோன்றி வணிகனும் அவர் மருமகனும் நரபராதிகள் என்றும் அவர்களை விடுவிக்கும்படியும் கூறினார். அதன்படி விடுவிக்கப்பட்ட இருவரும் அரசனிடம் பொன்னும் பொருளும் பெற்று சந்தோஷமாக ஓடமேறி தன் நகரத்தை நோக்கி புறப்பட்டனர். 3வது அத்தியாயம் முடிந்தது. சத்யநாராயண பிரம்மச்சாரி வடிவில் அவர்கள் முன் சென்று ஓடத்தில் உள்வகையில் உண்ண என்ன என்று விசாரித்தார். வணிகன் அவரிடம் அவர்கள் வெறும் கொடிகளும் விலைகளும் என்று ஏளனமாக சொன்னார். இதை கேட்ட பகவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு சென்றார். தன் ஓடத்தில் அனைத்து கொடிகளும் தழைகளுமாக மாறியதை கண்டு வருகிறார். வணிகனின் மருமகன் வேண்டை பிரம்மச்சாரியின் சாபத்தால் ஆனது என்று கூறி இருவரும் அவரிடம் ஓடி சென்று தங்களை மன்னிக்கும்படியும் மறுபடியும் அவர்கள் முன்னும் பொருளுமாக மாற்றும்படியும் வேண்டினார்கள். பின் பகவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்து விட்டார். பொன்னும் பொருளுடன் நகரம் அடைந்த இருவரும் பூதவனை அணிந்து தங்கள் வரவேற்பு சொன்னார்கள். சத்யநாராயண விரதம் மேற்கொண்டிருந்த அவர்கள் பிரசாதத்தை அனைவருக்கும் அளித்துவிட்டு வணிகனின் மனைவி தானும் உண்டு தன் கணவனுக்கு எடுத்து சென்றார். ஆனால் மகளோ தன் கணவன் வரவேற்கும் அவசரத்தால் பிரசாதத்தை உண்ணாமல் சென்றார். பகவான் வணிகனின் மருமகனின் பொருள்களை ஓடத்தின் தண்ணீரில் மூழ்கடித்தார். அனைவரும் வருத்தமுட்டனர். வணிகன் தான் விரதம் அனுஷ்டிப்பதாக ஒத்துக்கொண்டான். கணவனுடன் தான் நீரில் மூழ்கி உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற போது இறைவன் அசரீதியாக வணிகனே உன் மகள் தான் செய்த பூஜை பிரசாதத்தை உண்ணாமல்
பிறகு அவர் பிரசாதத்தை உண்டு தன் கணவன் தந்தை தாயுடன் வீடு சென்று அனைவரும் பௌர்ணமி தினத்தில் பக்தி சிரதையுடன் சத்தியநாராயண பூஜை செய்து செல்வ செழிப்புடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர். இன்னும் சொல்லுகிறேன் என்று சூதகர் பேர் தொடர்ந்தார். 4வது அத்தியாயம் முடிந்தது. வேட்டையாட வனத்திற்கு சென்றார். பல மிருகங்களை வேட்டையாடிய கலப்பில் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்தில் தங்கி சற்று ஓய்வெடுத்தார். அங்கு ஆயர்குல பெண்கள் மிகவும் பக்தி சிரதையுடன் சத்தியநாராயண பூஜை செய்வதை கண்டார். பூஜை முடித்த பின் அவர்கள் முதலில் பிரசாதத்தை ஆலமரத்தில் கலைப்புடன் அமர்ந்திருந்த அரசனுக்கு அளித்தனர். அரசன் அந்த பிரசாதத்தை அலட்சியப்படுத்தி தனக்கு வேண்டாம் என்றான். பின் நாட்டுக்குள் வந்ததும் அவனுக்கு துயர செய்தி காத்திருந்தது. அவன் பிள்ளைகள் அனைவரும் இறந்துவிட்டனர். மனைவியும் இழந்தான். செல்வங்கள் அனைத்தையும் இழந்தான். மிகவும் வேதனை அடைந்து அவர் தான் சத்தியநாராயண பூஜை பிரசாதத்தை உண்ணாமல் அலட்சியப்படுத்தியதன் விளைவே இது என என்று எண்ணி காட்டருகே உள்ள ஆலமரத்திற்கு சென்றார். அங்கு உள்ள மக்களை வேண்டி சத்தியநாராயண பூஜையை தானும் அவர்களுடன் சேர்ந்து செய்வதாக கூறி பக்தி சிரதியுடன் பூஜையை செய்து முடித்தார். பின் இழந்த ராஜ்யத்தை மனைவி பிள்ளைகள் செல்வங்களை பெற்று சந்தோஷம் அடைந்தார். அப்பொழுது முதல் அவன் ஒவ்வொரு பௌர்ணமி காலத்திலும் சத்தியநாராயண பூஜை செய்து மக்களுடன் இன்பமாக அரசாட்சி நடத்தினார். ஆகையால் இந்த சத்தியநாராயண பூஜையை பக்த சிரதையுடன் செய்து பின் இந்த கதையை படிப்பவர்களுக்கு இந்த கலியுகத்தில் சத்தியமாக ஏழ்மை விலகும், ஸ்ரீமத் நாராயணன் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும், விரும்பிய அனைத்தும் கிடைக்கும், சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான், சந்ததி பாக்கியம் பெறுவான், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், இதில் ஐயமில்லை என்று சூத புராணர்கள் சொன்னார். இந்த கதையை படிப்பவர்களின் பாவம் விலகும், எப்பிறவிலும் பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். உதாரணமாக சதானந்தர் என்ற அந்தனர் குலேசனாக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் பெற்றார். விறகு விற்பவன் குகனாக பிறந்து ஸ்ரீராமரின் அருள் பெற்றார். உள்முகான் என்ற அரசர் ஸ்ரீராமருடைய தந்தையாகவும் பாக்கியம் பெற்று நற்கதி பெற்றார். இவ்வாறாக எப்பிறவிலும் நம்மை காக்க வல்லது இந்த சத்தியநாராயண விரதம். இதை மேற்கண்ட அனைவரும் நற்கதி அடைவார். விரதம் மேற்கொள்ளும் சக்தியற்றவர்கள் இந்த கதையை படித்து புண்ணியம் பெறலாம். இவ்வாறாக ஸ்ரீ சத்தியநாராயண விரதம் மகிமை சொல்லு முடிந்தால் சூத புராணங்கள். நன்றி, சுபம், மங்களம். 5 அத்தியாயமும் முடிந்தது. அனுபவங்களை கண்டு ஆதரிக்கும் பாபா ஆரத்தி சாய் பாபா கலியுகம் தனிலே அவதாரநாத சத்குண விரமம் சாய் பாபா இசைகள் நாகையாடையாய் கொண்ட ஜிகபரேஸ்வரா ஆரத்தி சாய் பாபா தோறும் ஆலயம் வந்து சம்சார பந்தம் அழகு நீந்திர அருள் தந்தை ஜய பரசத்குருநாத ஆனந்தம் தந்தாய் குருநாதா ஆரத்தி சாய் பாபா.
வணக்கம் சாயரா. இன்னைக்கு ஸ்ரீராம நவமி ஞானவழி சாய்பாபா கோயிலில் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விசேஷம் நடந்துக்கிட்டே இருக்கும். காலையில் அம்மன் சன்னிதானத்தில் ஊர்வலமாக ஒரு வருஷத்தட்டு 9 வருஷத்தட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு பாபாவுக்கு வந்து பரிசாக கொடுக்குற மாதிரி ஞானவழி பாபா கோயில் வச்சு இன்னைக்கு ஓமம் வளர்த்து எல்லாருக்கும் பக்தர்களுக்கு கலசம் கொடுத்து ஓமம் வளர்க்குறோம். ஓமம் வளர்த்து ஓமம் நல்லபடியே முடிஞ்சது. இப்போ அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. சாய் பக்தர்கள் எல்லோரும் இன்னைக்கு ஸ்ரீராம நவமியை சிறப்பாக கொண்டாடணும். அதுவும் இல்லாமல் பாபாவுடைய கோயிலுக்கு போங்க. பாபாவுடைய கோயிலில் அவருடைய ஆசீர்வாதத்தை முழுசாக வாங்குங்க. ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய சக்தி பாபாவுக்கு இருக்குது. அதனால பக்தர்கள் எவ்வளவு வறுமையில இருந்தாலும் பாபா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. கோரிக்கை எதுவாயினும் அது எனக்கு சாமானியன் இருக்காரு. அதாவது ராமருடைய பிறந்த நாளை தான் நம்ம ஸ்ரீ சாய்பாபாவுடைய பிறந்த நாளாக கொண்டாடுறோம். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு ராமருடைய ஆசீர்வாதமும் பாபாவுடைய ஆசீர்வாதமும் பக்தர்கள் எல்லாரும் வாங்கிக்கணும். பாபா கிட்ட போய் உங்கள் கோரிக்கையை சொல்லுங்க. மனமார்மா பிரார்த்தனை பண்ணுங்க. முதல்ல பாபா கிட்ட, அப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் உள்ள கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைங்க, எங்கள் உடம்புல உள்ள நோயை தீர்த்து வைங்க. உங்கள் கையில் இருக்கிற ஒரு புஷ்பத்தை கொண்டு போய் பாபா கிட்ட வைங்க. வச்சுட்டு அந்த பூக்கிட்ட சொல்லுங்க. பாபா சொல்லியிருக்கிறாரு, உன்னால எதுவுமே முடியலையானாலும் ஒரு இலை, தண்ணீர், பூ எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து வெய் அப்படின்னு இருக்காரு. உங்களால் முடியலையா ஒரு டம்ளர் பச்சை தண்ணி, ஒரே ஒரு துளசி இலை. ஸ்ரீகிருஷ்ணரும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. ராமரும் ரொம்ப எளிமையான பகவான் தான். அவரு மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காகவே ஸ்ரீராம அவதாரத்தை எடுத்து மக்களுடைய கஷ்டங்களை தீர்த்துட்டு வந்தாரு. அதனால இன்னைக்கு தவறாம எல்லா சாய் பக்தர்களுமே பாபாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதனால இது ஞானவழி சாய்பாபா கோயில் 29வது அவனியில, அதாவது வானு நகர்ல இருக்கிற 29வது அவனியில பாபா கோயில் ஞானவழி ஸ்ரீ சாய்பாபா கோயில் அமைஞ்சிருக்கு. அதுல தான் அந்த விழாலாம் நடந்துட்டு இருக்குது. வர முடியாத பக்தர்கள் சாயந்தரமா டைம்ல கூட வந்து பாபாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க.
மணிக்கு இரவு 9 மணி வரைக்கும் பூஜை நடந்துகிட்டே இருக்கும். பாபா கிட்ட இருந்து ஒரு ஊதியம் இல்லாவிட்டு ஒரு பிரசாதத்தையாவது வாங்கிட்டு போய் உங்க வீட்டில் வச்சு பாருங்க. அடுத்த வருஷம் ராமநாமிக்குள்ள எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் பாபா நிறைவேற்றுவாரு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில நாங்கள் தொட்டில் கட்டி இருக்கிறோம். அந்த குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னு, அதாவது குழந்தை பாக்கியங்கிறது இறைவன் கொடுக்குற வரம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் தொட்டில் கட்டுறோம். அந்த தொட்டிலில் அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு குழந்தைய பொம்மையை கொண்டு வந்து போடுறாங்க. அந்த பொம்மை 3 நாளைக்கு அந்த தொட்டில் இங்கே இருக்கும். இன்றைக்கி வாங்கிக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். அந்த குழந்தை பாக்கியம் அடுத்த ராமநவமிக்குள்ளே அவங்களுக்கு நல்ல ஒரு அழகான குழந்தை பிறக்கணும், அவங்களுடைய மனக்குறையும் தீர்க்கணுங்கிறதுனால தான் பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீராம நவமிக்கும் தொட்டில் கட்டுறோம். இங்கே சாய்ராம் அனைத்து பக்தர்களுமே, அதாவது பாரபட்சம் இல்லாத பகவான் ஸ்ரீ சாய்பாபா. உங்கள் கையில் இருக்கிற ஒரு பச்சை தண்ணியை கூட உங்கள் வீட்டில் இருக்கிற பாபா கிட்டையாவது எடுத்து வச்சுட்டு, பாபா எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் எல்லா சாய் பக்தர்களுமே எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா அனைத்து பேருடைய கவலைகளும் கஷ்டங்களும் தீர்ப்பேன் அப்படின்னு பாபா வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த 2024 பாபா எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு சச்சரித்தின் மூலயமா. என்னன்னா 2024 மோசமாக தான் இருக்கும், ஆனால் பயப்படாதீங்க, வர்றது வரட்டும், என்னுடைய குருவையை ஆதாரமாக பிடிச்சிக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு பாபா. அப்போது நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எங்களுடைய குருவாக இருக்கிற ஸ்ரீ சாயை நாங்கள் இறுக பிடிச்சிருக்கிறோம். அதனால் எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் தீர்ந்து இன்றைக்கி ஸ்ரீராம நவமி சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அனைத்து பக்தர்களும் கொண்டாடணும். சாய்ராம், இது பாபாவுடைய குரு சரித்திரம், அதாவது ஸ்ரீ சாய் சச்சரிதம் புக்கு. முடிஞ்சால் எல்லா சாய் பக்தர்களும் இந்த புக்கை வாங்கி இன்றைக்கி வீட்டில் வைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த புக்கை திறந்து பாபா கிட்ட பேசுங்க. முதல்ல உட்காந்துக்கிட்டு பூஜை அறையில் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த புக்கை திறந்து பாருங்கள். இதன் மூலயமா பாபா உங்ககிட்ட பேசுவார். கோரிக்கை எது வேணாலும் பாபா கிட்ட வச்சுட்டு கேளுங்க. அதுக்காக உங்களுடைய கர்மாக்களை தீர்ந்தாதான் பாபா அதுக்கு உண்டான வழியே காட்டுவார். அது தீர்றதுக்கு உண்டான வழியை இந்த புக்கு மூலிமா காட்டுவார். அதனால் இன்றைக்கி ராமநவமியை முன்னிட்டு, பாபாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு குரு சரித்திரமான ஸ்ரீ சாய் சச்சரித புக்கை வாங்கி மறக்காமல் எல்லாரும் படிங்க, வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம்.